அதிமுகவிலிருந்து விலகுகிறாரா செங்கோட்டையன்? அடுத்து என்ன? அதிமுகவின் மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் அவர்கள் கட்சியை விட்டு விலக முடிவெடுத்திருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பான தகவல் பரவிட்டு வருது. வரும் செப்டம்பர் 5 மனம் திறந்து பேச போவதாக அவர் விடுத்துள்ள அறிவிப்பு இந்த ஊகங்களுக்கு மேலும் வலு சேர்த்திருக்கு. அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் அவர்களுக்கும் இடையே சில காலமாகவே கருத்து வேறுபாடுகள் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த கருத்து வேறுபாடுகள் தான் அவரது விலகலுக்கு முக்கிய காரணமாக இருக்கலாம் என்று தகவல் தெரிவிக்குது. ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும், பன்னீர்செல்வம் அவர்கள் போன்ற தலைவர்களுடன் மோதல்களை சந்தித்து வரும் அதிமுகவுக்கு செங்கோட்டையன் அவர்கள் போன்ற ஒரு மூத்த தலைவரின் விலகல் கூடுதல் பின்னடைவை ஏற்படுத்தும் என்று அரசியல் விமர்சனங்கள் கருதுறாங்க. அடுத்து என்ன செய்ய போகிறாங்க செங்கோட்டையன் அவர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. செங்கோட்டையன் அவர்கள் அடுத்ததாக என்ன அரசியல் நடவடிக்கை எடுக்க போகிறார் என்பதுதான் இப்போதைய முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கு. அவர் பாஜகவிலோ அல்லது திமுகவிலோ இணைவதற்கு வாய்ப்புகள் குறைவு என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. அதற்கு பதிலாக நடிகர் விஜய் புதிதாக தொடங்கியுள்ள தமிழக வெற்றி கழகத்துடன் அவர் இணைந்து செயல்பட வாய்ப்புகள் அதிகம் என ஊடகங்களில் செய்திகள் வெளியாயிட்டிருக்கு. அவர் நேரடியாக கட்சியில் இணைவாரா அல்லது கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திப்பாரா என்பது உறுதியான தகவல் இன்னும் கிடைக்கல. அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் ஒருவரான செங்கோட்டையின் இந்த முடிவு அதிமுகவின் எதிர்கால அரசியல் பயணத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தமிழக அரசியலும் இது ஒரு புதிய திருப்பு முனையாக அமையலாம். செப்டம்பர் 5 அவர் என்ன பேச போகிறார் என்பதுதான் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகளை தீர்மானிக்கும் முக்கிய நிகழ்வாக இருக்கும். செங்கோட்டையன் அவர்கள் அறிவிப்புக்காக தமிழக அரசியல் களம் ஆவலுடன் காத்திருக்கிறது. ஸோ இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்னங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். செங்கோட்டையன் அவர்கள் என்ன பேசினாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். 5ஆம் தேதி அன்று கோபிச்செட்டிப்பாளையம் கழக அலுவலகத்தில் நான் மனந்திருந்து பேசப் போகிறேன். அப்போது என்ன கருத்துக்களை சொல்கிறேன் என்பதை நீங்கள் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே அதுவரையும் நீங்கள் பொறுத்திருந்து எனக்கு உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சார் 5ஆம் தேதி எத்தனை மணிக்கு சார்? சார் எத்தனை மணிக்கு? 5ஆம் தேதி சார் கொஞ்சம் நிக்க. சார் 5ஆம் தேதி 9 மணிக்கு. 9 மணிக்கு நடக்கும். 9 மணிக்கு. 9 மணிக்கு. கீழ கும்பிட்டு